பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேட்டியில் கூறியுள்ளார்கள். விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு இலக்கணம் என்றாலே விஜயகாந்த் அவர்கள் தான். ஒரு வாட்டி விஜயகாந்த் அவர் கூட நம்ம பழகிட்டோம்னா நம்ம வாழ்நாள் மூலம் மறக்க முடியாத அளவுக்கு நமக்குள்ள அவரோட ஒரு நட்பு அப்படி இருக்கும். அப்படி ஒரு குணம் படைத்தவர் தான் விஜயகாந்த் சார். ஹெல்பிங் மைண்டு, அவரை மாதிரி யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அப்படி ஒரு நல்ல ஒரு மைண்டாட்டு. ராமச்சந்திராவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நினைவு இல்லாமல் இருக்காராம். அந்த நினைவில் இல்லாமல் இருக்க டயத்தில் எல்லா மக்களும் சூழ்ந்துட்டாங்க. அவ்வளோ கூட்டம் க்ரௌடாக இருக்குது. மொத்த பேர் வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் எல்லோரும் யோசித்து இருக்கும்போது விஜயகாந்த் சார் அங்கே ஹாஸ்பிட்டல் வராரு. ராமச்சந்திராவுக்கு வந்துட்டு அங்கே இருந்த கூட்டத்தை பூரா அவ்வளோ இது பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது பக்கத்திலே இருந்தார். யார் வாரான்னு பார்க்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ரௌடையும் எல்லாரையும் விரட்டிட்டாரு. பக்கத்திலே இருந்து அப்போ நினைவு இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்துகிட்டு இருக்காரு தன்னோட வீட்டில். விஜயகாந்த் அவருக்கு ரஜினிகாந்த் வீட்டில் உட்காந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து அவர் பக்கத்திலே இருந்து பாதுகாத்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன், நட்பில் இணக்கலமாக கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த். விஜயகாந்தும் எனக்கும் நட்பு சொல்லணும்னா அவளை பற்றி யாரும் ஏகப்பட்ட சொல்லிகிட்டே போகிறான். விஜயகாந்த் என்று சொல்லிட்டால் யாருமே திட்ட மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. அப்படி ஒரு மனிதன் தான் விஜயகாந்த். இது வரைக்கும் யாரும் விஜயகாந்தை தவறாக சுத்திகரித்தது கிடையாது, தவறாக பேசினதும் கிடையாது. அப்படி மதிக்கத்தக்க ஒரு நல்ல மனிதர் தான் விஜயகாந்த் அவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட நட்பு எனக்கு ரொம்ப நெடுநாளாக. அவரை பற்றி பேசணுன்னா ஒரு புக்கு வரி வரியாக எழுதிக்கிட்டு இருக்கலாம், அப்படி தெரியும். ஏன்னா அவ்வளோ நட்பு நாங்கள் பழகி இருந்திருக்கிறோம் அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும். என் கூட அவர் இல்லைங்கிறத போது எனக்கு ரொம்ப மன வருத்தம், ரொம்ப கஷ்டம். அவர் ஒரு துரதிர்ஷ்டம். எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்க மனைவி அங்கங்கெல்லாம் சேர்த்து இது பண்ணாங்க. அந்த கடவுள் என்னையே அந்த ராமச்சந்திராவில் வச்சுருந்தாங்க. அந்த டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எப்படியோ நேரம் சுஜாதசகம் போயிடுச்சுன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேப்டனை பற்றி